So once again, welcome. So recording session available. சரியா? பட் ஒரு நாள் ஆயிடும். என்ன ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா? அன்னைக்கே போட்டாலும் இல்லை அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் வாங்கிக்கலாம். யூடியூப்ல நான் போட்டுக்கிறேன். பிரைவேட் லிங்கா இருக்கும் ஒரு சில கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பப்ளிக்காவே போட்டிருப்பேன். சரியா? ஃபைன். ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். கிளாஸஸ் இது லைவ் செஷன் நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா கரெக்டா வந்துருங்க. ஏன்னா வந்துட்டு என்ரோல் பண்ணது 150+ என்ரோல் பண்ணிருக்காங்க. கிளாஸ் லிமிட் வந்து 100 தான். சரியா? ஓகே. கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஸோ ரெண்டுத்துலயுமே இருக்கும் கிளாஸஸ். நான் பேசுறதெல்லாம் தமிழ்ல தான் பேசுவேன். நோட்ஸ் கொடுக்கறது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயும் நான் நோட்ஸ் கொடுக்குறேன். சப்போஸ் வந்துட்டு ஃபுல்லாவே எனக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கூட வந்துட்டு இப்போ ஜிடிபினா என்ன அந்த பேசிக் கொஞ்சம் இடிக்கும், எனக்கு ரொம்ப ஃபுல்லாவே தமிழ்ல டீச் பண்ணாதான் புரியும் அப்படின்றவங்களுக்கு என்னுடைய கிளாஸ் செட் ஆகாது. சரியா? செகண்ட் திங், ஸ்லைட் நான் ஸ்லைடு வந்து தமிழ் மீடியம் ஸ்லைட்ஸ் மட்டும் நான் போட்டு விடுறேன். மற்றபடி டீச் பண்றது எல்லாமே வந்துட்டு நான் டிக்டேட் பண்றேன். ஸோ நீங்க எழுதிக்கோங்க. சரியா? ஸோ நான் என்னதான் வந்துட்டு டீச் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு மறந்துடும். நீங்க நோட்ஸ்ல எந்த அளவுக்கு நோட் பண்றீங்களோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ கடைசி வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கிளாஸ்ல எவ்வளவு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் நோட்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஈவன் அன்அகாடமி கிளாஸஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் நோட்ஸ் எழுதி வச்சிருப்பேன். சரியா? எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நோட்ஸ் அவங்க கிளாஸ்ல எழுதிதான் ஆகணும். ஸோ நோட்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமிலையும் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அந்த கிளாஸஸ் தரேன் நான். அப்புறம் ஆல்ரெடி பழைய கிளாஸஸ்மே இருக்கு, அந்த கிளாஸஸ்மே நான் தரேன். நான் எடுக்காத டாபிக்ஸை மட்டும் இங்க நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா என்டையர் கோர்ஸ்மே நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 4 மாசம் எடுத்திருக்கேன். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் குரூப் 1 குரூப் 2க்காக. ஸோ அவ்வளவு பெருசா வந்து உங்களுக்கு தேவைப்படாது, எடுக்கவும் முடியாது. சரியா? ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு, முக்கியமான இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கு, அந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும். ஏன்னா நீங்க டிஎன்பிசியோட கரண்ட் பேட்டர்ன் கிடையாது, லாஸ்ட் 5 இயர் பேட்டர்ன். நாட் ஒன்லி டிஎன்பிசி, எனி எக்ஸாம்ஸ் நீங்க எடுத்தா கூட ஒரு 5 டாபிக் இருக்குங்க. அந்த 5 டாபிக்ல இருந்தா எல்லா கொஸ்டின்ஸ்மே கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி அண்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த விஷயங்கள், நேஷனல் இன்கம் தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லெசன்ல இருந்துதான் மேக்ஸிமம் அந்த லெசன். அண்ட் மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி, ஸோ பணவியல் கொள்கை, நிதியியல் கொள்கை, பட்ஜெட். சரியா? ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த நேஷனல் இன்கம் கிளாஸஸ்லயே பிளானிங் கமிஷன், ஃபயர் பிளான், நிதி ஆயோக், என்டிசி அதெல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இது இல்லாம இது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது இருக்கும். அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட், அதுல லிமிட்டடா நீங்க பார்த்துட்டா போதும். அப்புறம் ஃபாரின் ரிசர்வ் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? சோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அயல் நாட்டு வெளிநாட்டு முதலீடு. சரிங்களா? சோ இந்த லெசன். சோ தேசிய வருமானம் அந்த லெசன். அடுத்து மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, நிதியியல் கொள்கை, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதாவது வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப்னா என்ன, உலக வங்கினா என்ன, அடுத்து வந்து WTO, ஓகேங்களா, உலக பொருளாதார நிறுவனங்கள். சோ இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், சோ இதுனா என்ன, இந்த மாதிரி வந்துட்டு கிளாஸ் இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கு. சோ இந்த 5 லெசன்ல இருந்தே மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 70 to 80% இந்த ஏரியால இருந்தே கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசில இன்ஃபிளேஷன் வந்துடும். இந்த பிஸ்கல் பாலிசில இன்ஃபிளேஷன் போட்டுக்கலாம். பணவீக்கம் உங்களுக்கு நிதியியல் கொள்கை லெசன்ல வந்துடும். சரியா? சோ புரிஞ்சுதா என்ன இம்பார்ட்டன்டான ஏரியாஸ்? அட்லீஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த லெசன்ஸா நான் கம்ப்ளீட் பண்ண பாக்குறேன். சரியா? சோ முக்கியமா இதை கம்ப்ளீட் பண்றேன்னா அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது கூட நம்ம சைமல்டேனியஸா கிளாஸ் போட்டு பாத்துக்கலாம். சரியா? சப்போஸ் நான் ஃபாஸ்டா பேசுறேன், உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் போட்டுக்கலாம். சரியா? சோ ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது வேற ஏதாவது டவுட் இருக்கா? எனி அதர் டவுட்ஸ்? ஃபாரின் ரிசர்வ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வேற ரெக்கார்டட் செஷன்லாம் தரேன், அதுல வந்துட்டு மைக்ரோ சிலபஸ் இருக்கும். சோ எக்கனாமிக்குள்ள என்னென்ன டாபிக் கீழே நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 டாபிக் நான் எழுதி போட்டிருக்கேன். சோ அந்த டாபிக் நான் தரேன் உங்களுக்கு. சரியா? அது ரெக்கார்டட் செஷன்ல இருக்கும், அதை நீங்க எழுதிக்கோங்க உங்க நோட்ஸ்ல. ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணுங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு. ஓகேவா? சோ ஃபுல்லாவே கான்செப்சுவலா தான் இருக்கும் கிளாஸஸ், டிகிரி ஸ்டாண்டர்ட்.
சரியா? வெறும் ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் பத்தாது. குரூப் 1 கொஸ்டின் பேப்பரை நீங்க எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருந்தா கேட்டிருந்தாங்க. இப்போ ட்ரெஷரி பில்ஸ்னா என்ன அதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ஷுவலா படிச்சிருக்கிறவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சரியா? சோ எல்லாத்தையும் நம்ம கான்செப்ஷுவலா தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கிளாஸ்ல அப்படியே இன்டரப்ட் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ். சரியா? சோ நான் இங்க கமெண்ட் செஷன்ல நீங்க போடலாம். சப்போஸ் அப்படி நான் கமெண்ட் செஷன்ல போட முடியல, அதை எக்ஸ்பிளைன் பண்றது நீங்க கொஸ்டின் உங்களால டெலிவரி பண்ண முடியலன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் இந்த டைம் தரேன் நான். சோ அப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா நான் உங்களுக்கு மட்டும் அன்மியூட் பண்றேன். நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். சரியா? சோ நீங்க பேசலாம் அங்க இருந்து கூட. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னு? சோ ஆல்டர்னேட் டேஸ்ல நம்ம போட்டுக்கலாம். சரியா? குரூப் 2க்கு ஸ்கூல் புக் பத்தாது. சரியா? இப்போ ஏன்சியன்ட் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி அப்படி ஏதாவது படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஸ்கூல் புக் போதும். பட் டிகிரி ஸ்டாண்டர்ட் குரூப் 2, சோ எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது எல்லாமே நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும். சரியா? சோ ரெஃபரன்ஸ் புக்கு போங்க. சோ இந்த புக் இந்த எக்கனாமிக் ரெஃபரன்ஸ் புக் பாத்தீங்கன்னா வாய்ஸ் கேட்கலையா? ஜாயின் ஆடியோ கால் கொடுங்க. யாராவது ஒருத்தங்க கமெண்ட் திருப்பி பேஸ்ட் பண்ணுங்க. சரி, இது புக்ஸ் லிஸ்ட் சொல்றேன். புக் லிஸ்ட் நான் டைம் தரேன், அப்போ நீங்க பேசலாம். சரியா? புக் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் போதும். ஸ்கூல் புக்கை முடிச்சவங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சங்கர் கணேஷ் புக்கே போதும். சங்கர் கணேஷ் த கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். சங்கர் கணேஷ் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி. சோ இந்த புக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க. இது நல்லா இருக்கும். இந்த புக்கு ரொம்ப டீடைல்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு குரூப் 1க்கு போதுங்க. குரூப் 1 குரூப் 2 டிஎன்பிசிக்கு இந்த புக் எனஃப். இல்ல நான் இன்னும் ஃபர்தரா படிக்கிறேன் அப்படின்னா ரமேஷ் சிங் புக் இருக்கு. பட் ரொம்ப வாஸ்டா இருக்கும் அது. சரிங்களா? சோ ரமேஷ் புக் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன், பட் யூஸ் பண்றது இல்ல, ரொம்ப ஹார்டா இருக்கும். சரியா? நீங்க இந்த புக்கே போதும். இல்லைன்னா இன்னும் மற்ற ஏதாவது இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது யூபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் நெட்ல கிடைக்கும் உங்களுக்கு. சோ அந்த புக்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? புக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்றது வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓல்டு ஸ்கூல் புக் என்சிஆர்டி யூஸ்ஃபுல்லா ப்ரோ? படிக்கலாம். சரிங்களா? நியூ புக் படிங்க. நம்ம ஸ்கூல் புக் செமையா இருக்கு அதுவே. சரியா? ரியலி நல்லா இருக்கு நம்ம ஸ்கூல் புக். சரியா? சரி, ஓகேங்க. நம்ம லெசன் குள்ள போகலாம். செப்பரேட்டா எக்கனாமிக்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் லெசன் நாளைக்கு கிளாஸ், இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ன்றதால ஜஸ்ட் நார்மலா இருக்கிறது பேசுறேன். நாளைக்கு தமிழ் மீடியம் மட்டும் நான் என்ன பண்றேன்னா என்னோட பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க டிக்டேட் பண்ண நோட்ஸ் இருக்கும், தமிழ் மீடியம் நோட்ஸ். சோ அதே நோட்ஸ் நான் இங்க ஸ்லைடா போடுறேன் நான். அந்த ஸ்லைடை நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஒரு டிக்டேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு லேட் ஆயிடும். சரியா? சோ அதனால என்ன பண்றேன்னா தமிழ் மீடியம் அந்த நோட்ஸ்ல இருக்கிறத நீங்க பாருங்க, நீட்டா இருக்கும். நான் இங்கிலீஷ்ல வந்து டிக்டேட் பண்றேன், அல்ல போர்ட்ல எழுதி போடுறேன். சரியா? நீங்க அதை பாத்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கிளாஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். சரியா? சரி, ஓகேங்க. தேங்க்யூ. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எக்கனாமிக்ஸ். சரிங்களா? பொருளியல். ஓகே, உங்க சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கு, என்ன டைட்டில்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்க சிலபஸ்ல என்ன இருக்கு? நீங்க மோஸ்ட்லி என் கூட இன்டராக்ட் பண்ணிட்டே தான் கிளாஸஸ் இருக்கும். எப்பவுமே என்னோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்டராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க அதுல கமெண்ட் போட்டே கூட வாங்க. சரியா? பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கு. நமக்கு வந்துட்டு பொருளியல் இருக்கா, பொருள் ஆதாரம் இருக்கா லெசன்ல? உங்களுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்கனாமி ஆஃப் இந்தியா. ஓகேங்க. சோ பொருளியல் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ நமக்கு வந்து சிலபஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இந்தியன் எக்கனாமி. சோ இந்திய பொருளாதாரம். சோ அப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா நமக்கு பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, பொருளாதாரம் அப்படின்னு தான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்போ எக்கனாமி வேற, எக்கனாமிக்ஸ் வேற. சரியா? சோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வாட் இஸ் மீன் பை எக்கனாமி? வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ்? நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஃபயர் பிளானிங். யா. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்ற வேர்ட் தான் கொடுத்திருப்பாங்க, இந்திய பொருளாதாரம்.
சோ நீங்க யாருமே பொருளியலை பத்தி படிக்கவில்லை. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாதாரத்தை பத்தி தான் நீங்க படிக்கிறீங்க. சோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இது பாத்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் படிப்பாங்க. சோ தியரி பார்ட் ஓகேங்களா, இது பாட பிரிவு சம்பந்தப்பட்டது. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா தியரியா வச்சு இதை நம்ம படிக்கிறோம். பட் இந்தியன் எக்கனாமின்றது பிராக்டிக்கல் அப்ரோச். சோ இது நடைமுறையா நம்ம பயன்படுத்தக்கூடியது. சரியா, சோ இத அட் பிரசன்டா நம்ம நடைமுறை வாழ்வுல பின்பற்றக்கூடிய விஷயங்களை தான் பாத்தீங்கன்னா எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் தியரி பார்ட். இது அப்ளைடு, இந்த எக்கனாமிக்ஸ் எங்க அப்ளை பண்றோம் அதனால வரக்கூடியது. சோ உலக பொருளாதாரங்கள் தான் சொல்றாங்க, உலக பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது கிடையாது. சோ பொருளியல் பொருளாதாரம் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகேங்க. சோ நமக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ வாட் இஸ் மீன் பை இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எக்கனாமி இப்படின்ற டேர்ம் எக்கனாமியா, எக்கனாமியா, ஓய்கோஸ், சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே டேர்ம். சோ இது எல்லாமே கிரீக் டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ல இருந்து வந்திருக்கு. எக்கனாமி என்ற வார்த்தை எதுல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் என்ற வார்த்தை ஓய்கோஸ், ஓய்கோனோமியா அந்த சரியா இந்த டேர்ம்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. சரியா, சோ இந்த ஓய்கோஸ் அப்படின்னா என்ன, ஓய்கோனோமியா, எக்காலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்காலஜி இதுமே பாத்தீங்கன்னா ஓய்கோஸ் பிளஸ் லாஜி, ஓய்கோஸ் பிளஸ் லாஜி. சோ எக்கனாமியா ஓய்கோஸ் பிளஸ் நோமியா. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஓய்கோஸ் என்ற டேர்ம்ல இருந்து வந்திருக்கு. சோ அப்போ வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு அப்படின்னு அர்த்தம், ஹவுஸ். சோ எக்கனாமி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை பத்தி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம்கான மீனிங் இருக்கு. சரியா, நான் உள்ள போயிடுறேன் லெசனுக்குள்ள. பட் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, சோ எக்கனாமி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரியுதா? இது கிரீக். சரியா, சோ கிரீக் லாங்குவேஜ் இது. ஓகேங்க. சோ அப்போ இது பொதுவா என்ன சொல்ல வராங்க, இந்த டேர்ம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள நம்ம செய்யக்கூடிய வரவு செலவு இத மேனேஜ் பண்றோம் இல்லையா, வரவு செலவு திட்டமிடுதல். சோ இந்த வரவு செலவு திட்டமிடுதலை என்ன பண்றோம்னா இந்தியா ஃபுல்லாவே ஒரே வீடா கன்சிடர் பண்ண போறோம். என்டையர் இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு வீடா கன்சிடர் பண்ணி அந்த இந்தியாவுக்குள்ள என்னென்னலாம் வரவு வருது, என்னென்னலாம் செலவு வருது, அதை எப்படி திட்டம் பண்ணலாம், எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடியதுதான் இந்தியன் எக்கனாமி. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, இதே நீங்க எக்காலஜி கிளாஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்டையர் பூமி இருக்கு இல்லையா, அந்த எக்கோசிஸ்டம் என்டையர் விஷயங்களுமே என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டா கன்சிடர் பண்ணி, ஒரு வீடா கன்சிடர் பண்ணி ஒண்ணுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அதை பத்தி படிக்கிறது தான் எக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. சரியா, சோ இங்க அதே தான் நம்ம பாக்குறோம். எக்கனாமி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா என்டையர் இந்தியா ஃபுல்லாவே ஒரு கான்செப்ட் ஒரு வீடா கன்சிடர் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிக்கிறோம். சரி, ஓகேங்க. உங்களுக்கு நுண் பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பேர் என்ன கொடுத்துருப்பாங்க, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நமக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் தேவை, மைக்ரோ தேவையில்லை. சரிங்களா, லைட்டா கிளான்ஸ் பார்த்துட்டீங்கன்னா போதும். சரி, சோ மைக்ரோ எக்கனாமி மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். சோ ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இத நாடு ஃபுல்லாவே வச்சு அப்ளை பண்ணி பாக்குறோம் இல்லையா, திஸ் இஸ் கால்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். சரிங்களா, சரி, ஓகேங்க. நம்ம உள்ள போயிடலாம், எழுதிக்கலாம். இந்தியா எத்தனாவது லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் தி வேர்ல்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இந்தியா உலக அளவுல எத்தனாவது பெரிய பொருளாதாரம், உங்க ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கும். அது பழைய டேட்டா. சரியா, சோ 7வது பிளேஸ்ல இருந்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. சரி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 5வது இடத்துக்கு முன்னேறிட்டோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருந்தோம். கோவிட் போட்ட போடுக்கு இன்னைக்கு 6வது இடத்துல இருக்கிறோம். சரிங்களா, சோ கோவிட் பிஃபோர் கோவிட் 5th பிளேஸ்ல இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா 6th பிளேஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம். சரியா, சோ இந்த பாயிண்ட் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. India is the 6th largest economy. India is the 6th largest economy. Largest economy. எழுதிக்கோங்க. இது உலக அளவில்
இந்தியா 6வது இடத்தில் உள்ளது, 6வது பொருளாதாரம். சரிங்களா? 6th largest economy in the world. சரி. சோ அடுத்த பாயிண்ட், பர்ச்சேசிங் பவர் parity. எக்ஸாம்ல 6 தான போடணும். யா எக்ஸாம்ல வந்துட்டு மாறி லிசன், நான் வந்து யூசுவலா சொல்றது எகனாமிக் கிளாஸ்ல என்ன பண்றீங்கன்னா, இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் ஸ்கூல் புக் டேட்டாஸ் அல்லது வேற ஏதாவது ஒரு டேட்டாஸ் கொடுக்குறேன். எக்ஸாமுக்கு 2 months பிஃபோர் நீங்க என்ன பண்றீங்கன்னா டேட்டாஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபியோட வேல்யூ கொடுப்போம், அண்ட் என்னது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இது எல்லா டேட்டாஸுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா ரெப்போ ரேட்லாம் 3 மாசத்துக்கு ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ எக்ஸாம்க்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா 1 month 1.5 months முன்னாடி எல்லா டேட்டாவுமே அப்டேட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் சர்வே பார்க்கலாம். எக்கனாமிக் சர்வே வந்துட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி மெட்டீரியல் இருக்கும், இன்ஸ்டிடியூட்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க மெட்டீரியல், உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். சரிங்களா? சோ அதை வந்துட்டு நீங்க பாத்துக்கலாம். சரியா? நான் மொத்தமா வரிசை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். சோ இதுல வச்சு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? உலக பொருளாதார நிறுவனங்கள். சரி, ஓகேங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6th largest economy அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றது. இன்னொரு விஷயம், பர்ச்சேசிங் பவர் parity அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கும். பர்ச்சேசிங் பவர் parity. சோ இந்த பர்ச்சேசிங் பவர் parity அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் இடையேயுள்ள வாங்கும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ச்சேசிங் பவர் பாரிட்டின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இதுல இந்தியா எத்தனாவது பிளேஸ் இருக்குன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? எத்தனாவது பிளேஸ் இருக்கு? இந்தியா 3வது பிளேஸ் இருக்கு. சோ இந்த டேர்ம் வந்துட்டு லிசன், தமிழ் மீடியம் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ்மே கொஞ்சம் எழுதிக்கோங்க. முழுக்க முழுக்க தமிழ் மட்டும் எழுதாம இங்கிலீஷ் டேர்ம்ஸ்மே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டிஎன்பிசி டிரான்ஸ்லேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். சோ இங்கிலீஷ்ல கொஸ்டின் எடுத்துதான் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா பண்ணி வச்சிருந்தாங்க. சரியா? ஏன்னா 100% கரெக்டா நம்ம ஒரு புக்ஸ் யூஸ் பண்றோம், ரெஃபர் பண்றோம், அவங்க ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷை பேஸ் பண்ணி போடுறதால ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பிராக்கெட்ல போட்டு எழுதிக்கோங்க. சரியா? ஓகேங்க. சோ வாங்கும் திறனை பொறுத்து ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய வாங்கும் திறனை பொறுத்து 3வது இடத்தில் இது இருக்கு. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா இதுல? So trade between two countries, trade between two countries, அதான் purchasing power parity ன்னு சொல்றோம். நான் இன்னும் சொல்றேன், நானு இந்த purchasing power parity எப்படி கன்வெர்ட் பண்றாங்க, அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்ல பின்னாடி பார்ப்போம். சரியா? இங்க உங்களுக்கு தேவையில்லை, இது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஓகேங்க. சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு லெசன் கொடுத்திருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? சோ இந்தியா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, எமர்ஜிங் எக்கனாமி, பெரிய மார்க்கெட், அதிகமான பாப்புலேஷன் சொன்னா அது ராங். சோ அதிகமான மனித வளம் இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னா அது பாசிட்டிவ். சோ நெகட்டிவ்ல ஹை பாப்புலேஷன் போட்டுக்கோங்க, பாசிட்டிவ்ல இந்த மாதிரி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. சரி, ஓகேங்க. நான் வந்து அந்த தியரி பாட்டுக்கெல்லாம் போல, நான் கான்செப்ஷுவல் மட்டும் சொல்றேன். இந்தியன் எக்கனாமி, இந்த ஒவ்வொரு உலக நாடுகள் இருக்கக்கூடிய எக்கனாமிய 3 டைப்பா பிரிக்கிறாங்க. சரியா? ஒரு டைப் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகேங்க. பன்மை ப்ளூரல் இருக்கு. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், இந்தியா இஸ் எ டெவலப்டு கண்ட்ரி, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா வளர்ந்த நாடு. நோ. சரி, இந்தியா வளரும் நாடு அல்லது வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. இந்தியா அண்டர் டெவலப்டு. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்தியா வளர்ச்சி குன்றிய நாடு அல்லது வளர்ச்சி குறைவாக உள்ள நாடு. வளர்ச்சி குறைவு. சோ செகண்ட் ஒன் இஸ் இந்தியா. சோ அப்போ என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக ஆக்சுவலி பெரிய ஸ்டோரி, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்னு சேர்ந்துருவாங்க. உலக நாடுகள் எல்லாமே இனிமே அடிச்சுக்கலாம் வேணாம், ஏன்னா நிறைய லைஃப் லாஸ். சரியா? ஹிஸ்டரி கிளாஸஸ்ல
ஃபுல்லா டீடைலா பேசியிருப்போம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ், அந்த பிரிட்டன் வுட்ஸ் ட்வின் சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த IMF, வேர்ல்டு பேங்க், இது எல்லாம் ஒன்னொன்னா எமர்ஜ் ஆயிட்டே வருது. ஸோ உலக அளவுல வந்துட்டு ஒரு நட்புறவு கொண்டு வரணும். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் இந்த நாட்டை பிரிக்கிறாங்க. சோ பேஸ்ட் ஆன் பொருளாதாரத்தின் அடிப்படையில இதை பிரிக்கிறாங்க. ஒன்னு வளர்ந்த நாடு, இன்னொன்னு வளரும் நாடு, இன்னொன்னு வளர்ச்சி குன்றிய நாடு அல்லது குறைவான வளர்ச்சி கொண்ட நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காலாம் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாத்தையும் நீங்க போட்டுக்கலாம். காங்கோ, சவுத் ஆப்பிரிக்கா ஏழ்மை நாடுகள். சரி, சோ இந்தியா வந்து இன் பிட்வீன். எத்தனை நாட்கள் எப்போ இந்தியா டெவலப்னு சொல்ல முடியும்? இந்தியா டெவலப்ட் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இந்தியா டெவலப் ஆகணுங்க, ஓவர் நைட்ல இந்தியா டெவலப்ட் ஆகணும். பாவர்ட்டி இல்லைனா ஓகே. சோ கம்ப்ளீட்லி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், பெர் கேப்டா இன்கம். ஓகே, சோ நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. ஒரு சில கேபிட்டலிஸ்ட் கான்செப்டுக்கு மாறலான்றீங்க, கேபிட்டலிசம் பிரைவேடைசேஷன் பண்ணா. ஓகே, சோ எல்லாமே கரெக்ட் தான், சரியா? ஓகேங்க, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஆக்சுவலி இந்த டாபிக் இன்னைக்கு எடுக்க வேணாம்னு பார்த்தேன் நானு. சோசியலிசம் அண்ட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கின்றது, சரியா? அதை பத்தி நான் இங்க பேசவில்லை, அதை அப்படியே விட்டுருவோம், சரியா? சோ புக்ல இருக்கு, நீங்க லைட்டா பாத்துக்கோங்க. நான் முக்கியமான டாபிக் ஜிடிபி குள்ள போயிடுறேன். வேற ஒரு நாள் என்னைக்காவது கூட வேணும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த சோசியலிசம் கேபிட்டலிசம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப பெரிய டாபிக் அதனால, சரியா? சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி அதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது டெவலப்பிங் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க, சரிங்களா? ஓகே, பேசணுமா? ஓகேங்க, சரி லிசன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுட்டு அப்படியே நான் போறேன். உலக நாடு, இது ஒரு மேப்பா கன்சிடர் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு மேப்பா அப்படியே நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிப்போமே. சோ இன் பிட்வீன்ல ஒரு கோடு போடுறேன். இத வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றேன், இதை ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் சொல்றேன். இத மேற்கத்திய நாடுகள், இத கிழக்கத்திய நாடுகள். கோல்டன் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல, இந்தியாவையும் சைனாவையும். இந்த அமெரிக்கா, இது அமெரிக்கான்ற பாருங்க, வெள்ளக்காரனுங்க வந்து நாட்டை கெடுத்துட்டானுங்க. சரி, விட்டுருவோம். இங்க நம்ம பாக்குறோம் எந்த நாடுங்க டெவலப் ஆயிருக்கா? வெஸ்ட் சைடு டெவலப் ஆயிருக்கா, ஈஸ்ட் சைடு டெவலப் ஆயிருக்கா? வெஸ்ட் வெஸ்ட் வெஸ்ட், எல்லாருமே வெஸ்ட் தான் போடுறீங்க. அப்ப ஈஸ்ட் எல்லாம் டெவலப் ஆகலையா? இந்த ஆஸ்திரேலியாவை தூக்கி வந்து வெஸ்ட்ல போடுங்க, சரிங்களா? ஆஸ்திரேலியா தூக்கி வெஸ்ட்ல போடுங்க. ஓகே, எல்லாருமே வெஸ்ட் தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்ப ஏன் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டெவலப் ஆகவில்லை? ஒன்னு டெவலப்பிங்ல இருக்கு, இல்ல அண்டர் டெவலப்ல இருக்கு. சோ காரணம் என்ன? பிராக்டிக்கலா நம்ம பார்க்கின்றோம். பாப்புலேஷனா, பாப்புலேஷன் குறைவா இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா? பாப்புலேஷன் இப்போ நம்ம இந்தியா டெவலப் ஆகல, காரணம் பாப்புலேஷன் வச்சுப்போம். வேற ஏதாவது நாடுகள் பாப்புலேஷன் குறைவா இருக்கக்கூடிய நாடுகள் தான் இருக்கு இல்லையா, அவங்கள ஏன் டெவலப் ஆகல? ஈஸ்ட்ல சோசியலிசம் ஃபாலோ பண்றாங்க, இங்க மோஸ்ட்லி கேபிட்டலிசம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு டேர்ம், இங்க சோசியலிசம் அப்படின்ற ஒரு டேர்மை ஃபாலோ பண்றாங்க, சரிங்களா? பொருளாதார கொள்கை இங்க என்ன சொல்றாங்கன்னா சமத்துவம். சமத்துவம் இருக்கிறது எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க, நம்ம கிளாஸ்ல பேசுறதுதான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் தமிழ் டேர்ம், ஒரு நிமிஷம். முதலாளித்துவ கொள்கை, முதலாளித்துவம். ஓகேவா? சோ இங்க வந்து பாருங்க சோசியலிசம் ஃபாலோ பண்றோம். இந்தியா சோசியலிசம் ஃபாலோ பண்ணுதான். இந்தியாவுக்கு வருவோம் நம்ம, இந்தியா சோசியலிசம் ஃபாலோ பண்றாங்க. நான் எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுத்துறேன். இந்த டாபிக் மட்டும் பெருசா போகும், ஒன்லி கான்செப்சுவல் திங், அதனால அது மட்டும் பெருசா போகும். மத்தெல்லாம் நான் நோட்ஸ் டிக்டேட் பண்ணிடுறேன். இந்தியா வந்து சோசியலிசம் தான் ஃபாலோ பண்றாங்க. இட் இஸ் கால்ட் ஃபேபியன் சோசியலிசம். சரி, ஓகே, அடுத்த டைப் எழுதிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி, திருப்பி டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. சோ பேஸ்ட் ஆன் கான்செப்ட்ஸ், சரிங்களா? இது பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஒன்னு கேபிட்டலிஸ்ட், முதலாளித்துவம். கேபிட்டலிஸ்ட், முதலாளித்துவம். செகண்ட் ஒன் சோசியலிஸ்ட், சமத்துவம். சமத்துவம், பொது உடைமைன்றது கம்யூனிசம். ஒன்னு முதலாளித்துவம், இன்னொன்னு சமத்துவம். சப்போஸ் தமிழ் டேர்ம்
நான் ஏதாவது மாத்தி சொன்னேன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய கமெண்ட் நீங்க அப்படியே தங்கிலீஷ்லயே போட்டுடுங்க, நான் மாத்திக்கிறேன். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா மேக்சிமம் இங்கிலீஷ்ல எடுத்து எக்கனாமி இங்கிலீஷ்ல தான் படிக்கிறேன். தமிழ்ல ரொம்ப தகராறு டிரான்ஸ்லேட் பண்றதுக்குள்ள. ஏன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் எடுக்க தெரியும். லாஸ்ட் ஒரு பேட்சுக்கு படாத பாடுபட்டு நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், மிக்ஸ்ட் எக்கனாமி, மிக்ஸ்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கலப்பு பொருளாதாரம். ஓகேங்களா? எக்கனாமி கலப்பு பொருளாதாரம் அல்லது மிக்ஸ்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேங்க. இந்தியா இஸ் ஃபாலோயிங் மிக்ஸ்ட் எக்கனாமி. சோ எக்ஸாம்ல இந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜிடிபி குள்ள போயிடலாம். முதலாளித்துவம்ல என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். சோ தனியார் நிறுவனங்களின் கை ஓங்கி இருக்கும். சரியா? கேபிட்டலிசம்ல என்ன ஃபாலோ பண்றாங்க? பிரைவேட் தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, தனியார் தொழில் நிறுவனங்களோட கை ஓங்கி இருக்கும். இதை பிளேஸ் ஏ மேஜர் ரோல் அப்படின்னு எழுதிக்கோங்க. பிரைவேட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். சரி, சோசியலிஸ்டுக்கு நம்ம வருவோம். இங்க கவர்மெண்ட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அரசாங்கம் பொருளாதாரத்தில் ஈடுபடுவது, அதோடைய கை வந்து ஓங்கி இருக்கும். சரிங்களா? சோ தேர்ட் ஒன், மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னா போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் கோஎக்ஸிஸ்ட். சோ அரசாங்கம் இருக்கு இல்லையா, தனியார் மற்றும் அரசாங்கம் இரண்டுமே சேர்ந்து இருப்பது மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கும். லைசி ஃபேரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. அரசின் தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க. இது கேபிட்டலிசம்ல ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அரசாங்கம் என்ன பண்றாங்க, என்னுடைய ஒர்க் என்ன ரூல் பண்றது, நான் அதுலயே நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி பொருளாதாரத்துல நான் ஈடுபடல அப்படின்னு சொல்லுவாங்க. லைசி ஃபேரே. சரியா? இது கேபிட்டலிசம். சோ சோசியலிசம்னா புரிஞ்சுதா? சோ கவர்மெண்ட் எல்லா எக்கனாமி ஆக்டிவிட்டீஸ்ல ஃபுல்லா ஈடுபடும். சரியா? மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னா பிரைவேட்டும் இருக்கும் கவர்மெண்ட்டும் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிபிபி. சோ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த டோல் எல்லாம் கட்டுறாங்க பாத்தீங்களா, பிரிட்ஜ் எல்லாமே. சோ பிரைவேட் கம்பெனிக்காரங்க கட்டுவாங்க. சோ நம்ம கையில இருந்து பணத்தை வாங்கிப்பாங்க. டெண்டர் போட்டு கட்டுறாங்க பாத்தீங்களா, பில்டு ஆபரேட் பண்ணுங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்கு. சோ அந்த கான்செப்ட். சரி, ஓகேங்க. இந்த மூணு கான்செப்ட் மட்டும் எழுதிக்கோங்க. போலாம் நம்ம உள்ள போலாம். சோ இத மூணு பார்ட்டா பிரிக்கிறோம். இந்தியா இதுல மிக்ஸ்டு எக்கனாமில வருகிறது, கலப்பு பொருளாதாரத்தில். சரி, திருப்பி டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வருவோம். இது பேஸ்ட் ஆன் எக்கனாமி வரக்கூடிய ரெவென்யூ. சரிங்களா? ஒன்னு அக்ரேரியன், விவசாயம். முதன்மை தொழில்கள் சொல்றோம் இல்லையா, பிரைமரி செக்டார். முதன்மை தொழில்கள் பிரைமரி செக்டார் எழுதிக்கோங்க. முதன்மை தொழில்கள். நாளைக்கு தமிழ் மீடியம் ஸ்லைட்ஸ் இங்க இருக்கும். சரியா? சோ நான் இங்கிலீஷ்ல மட்டும் அப்படியே எழுதி போட்டுட்டே போறேன். தமிழ் மீடியம் இப்போதைக்கு நான் டிக்டேட் பண்றது அப்படியே எழுதிக்கோங்க. அக்ரேரியன் ஃபாஸ்டா இருக்கா என்ன? ஃபாஸ்டா இருக்கா? இல்லை, புரியுது இல்லையா? ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் போடலாம். சரியா? அக்ரேரியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரேரியன் முடிஞ்சிச்சு. வேற என்ன சொல்லலாம்? இண்டஸ்ட்ரியல். இண்டஸ்ட்ரியல் இதுமே டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. மூணு டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிங்க பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? இதுவுமே டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. மூணு ஹெட்டிங்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரே எக்கனாமியை மூணு பார்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். சர்வீஸ். சோ முதன்மை துறைகள் இருக்கு. சரியா? சோ விவசாயம். சோ இன்னைக்கு விவசாயத்துக்கு மதிப்பே இல்ல. ஒரு நாள் விவசாயிகள்லாம் சேர்ந்து இன்னைக்காவது ஆப்பு வைப்பாங்க. சோ அப்போ வந்து விவசாயிகளுக்கு மதிப்பு இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் நாங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு மட்டும் நாங்க உற்பத்தி பண்ணி நாங்க மட்டும் சாப்பிட்டுக்க போறோம். நாங்க இனிமே வந்து அடிஷனலா சர்ப்ளஸா ப்ரொடியூஸ் பண்றதுல நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகுறது. சரி, சோ விவசாயிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். சரி, விட்டுருவோம். இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பொருளாதார இது நிறுவனங்கள், இந்த தொழிற்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இது. சோ சர்வீஸ் எக்கனாமி. சோ இது நாங்க இப்போ டீச்சர்ஸ், ஐடி, டாக்டர்ஸ், சோ எதெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கோ அது சேவைத்துறை. ஓகேவா? ஓகேங்க. நான் இப்போ ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஒண்ணு,
பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது விவசாயம் மாத்திரம் இல்ல, விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்து ஒரு நாட்டோட ஜிடிபி 50% மேல், அதாவது 51%, 51% பிளஸ் 51% மேலாக ஒரு நாட்டோட ஜிடிபி விவசாயத்துல இருந்து வருது, விவசாய துறையில இருந்து வருதுன்னா அது அந்த எக்கனாமி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரேரியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்றாங்க. சரி, சப்போஸ் தொழில்துறை நிறுவனங்கள் இருக்கு, இண்டஸ்ட்ரியல், சோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இல்லையா, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். சோ இந்த தொழில்துறை நிறுவனங்கள்ல இருந்து வரக்கூடிய 51% பிளஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்கனாமியை என்ன சொல்றாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? சர்வீஸ்க்கு வருவோம். சேம் 51% சர்வீஸ் செக்டார்ல இருந்து வந்துச்சு, 51 பிளஸ். சரியா? சர்வீஸ்ல இருந்து வந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டட் எக்கனாமி. சரி, ஓகேங்க. இந்த क्वेश्चन எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்தியா எந்த எக்கனாமி? சோ இந்தியா எந்த எக்கனாமி? அதாவது இந்தியாவுக்கு பணம் எந்த இடத்துல இருந்து வருகிறது அதிகமா? சோ இந்தியா சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ். சரி, சோ இனிஷியலா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் நடக்கும் பொழுது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அக்ரேரியன் எக்கனாமியா இருந்துச்சு. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? சோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது இந்தியாவோட ஜிடிபி மேக்சிமம் அக்ரேரியன் எக்கனாமில இருந்து வருது. இப்ப 57% பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சர்வீஸ் செக்டார்ல இருந்து தான் வருது, ஐடி பீப்புள்ஸ். சோ இந்த மாதிரி சேவை துறையில இருந்து இந்தியாவுக்கு அதிகமா வருகிறது. சரியா? பேங்க், பிபிஓ, ஐடி, டீச்சிங், இப்ப நான் எங்களது ஐடி தானே, சோ எல்லாமே இதுல இருந்து வருது. சோ இந்தியாவுல ஒரு பெரிய இந்தியாவுக்கு நடந்த ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறை, சோ இண்டஸ்ட்ரியலைஸ்டு எக்கனாமி வரவே இல்லை. இது ஒரு பெரிய டிராபேக் இந்தியாவுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எந்த நாட்டு நீங்க எடுத்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரேரியன் எக்கனாமியா இருக்குங்க, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கனாமியா மாறுவாங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் எக்கனாமிக்கு வருவாங்க. சோ உலக நாடுகள் இப்ப யூகே எடுத்தீங்கன்னா அக்ரேரியன்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு பாத்தீங்களா, சோ அதுக்கப்புறமா சர்வீஸ்க்கு மாறுது. சோ உலக நாடுகள் எந்த நாடு எடுத்தாலும் இதுல இருந்து இப்படி மூவ் ஆகி இதுல இருந்தா வரணும். பட் இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா இங்க இருந்து ஒரே தாவு டைரக்டா சர்வீஸ்க்கு வந்துருச்சு. சோ இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது. பாப்புலேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு காரணம் ஒன் ஆஃப் தி ரீசன் இதுதான். புரியுதா? அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரீசன் இதுதான். இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டுட்டு அப்படி நான் உள்ள போறேன். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்ணி படிச்சிருக்கீங்க. சரிங்களா? யூ ஆர் a சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்ஜினியர்ஸா மேக்ஸிமம் இன்ஜினியர்ஸ் தான் இருப்பீங்க. சரியா? சோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. நாட் ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸ் செக்டார்ல வேலை கிடைக்கல. அட் பிரசன்ட் சினாரியோ பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரியல்ல ஏதோ ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ண முடியுமா? அசோக் லேலண்ட், டிவிஎஸ், அது மாதிரிலாம் கம்பெனி இருக்கு. நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்க போய் இந்த மாதிரி கம்பெனில ஒர்க் பண்ண முடியுமா? ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. இருக்கீங்களா கிளாஸ்ல? ஓகே, எஸ். முடியாதா? முடியாதா? ஏங்க மிஷின் ஓட்டுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? சரிங்களா? ஆக தெரியலன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஒன்லியா? ஓகே, லிசன், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ல போய் ஒர்க் பண்ணலாம். சரியா? சோ நான் வந்து 5 வருஷமா டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன், டிசைன் டிபார்ட்மெண்ட்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ல ஒண்ணு இல்லைங்க, ஒரு லேத் மிஷின் இருக்கு, அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணும். என்ன பண்ணும்? இங்க வரும் மிஷினை, ஓகேவா, அதை கழட்டி கீழே வைக்கணும், அவ்வளவுதான். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மனால ஒர்க் பண்ண முடியும். இதே நான் கேள்வி கேட்கிறேன், இந்த ஐடி படிச்ச ஒருத்தனால போய் விவசாயம் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியாது. சரிங்களா? கண்டிப்பா முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல நம்மளால ஒர்க் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் இப்போ நான் இருக்கிறதுல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏரியா, சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் படிக்காத ஆட்களே கூட்டு வந்து வேலை பண்ண வைக்கிறாங்க. சரியா? சோ நம்மனால இண்டஸ்ட்ரியல்ல ஒரு கம்பெனிக்குள்ள போய் ஏதோ ஒரு ஒர்க்கரா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஆபரேட்டர், மிஷின் ஆபரேட்டர்னு சொல்றாங்க இல்லையா, சோ சிஎன்சி மிஷின் ஆபரேட்டர், அந்த மாதிரி பண்ண முடியும். பட் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறவங்கனால வந்து ஒரு மிஷின் ஆபரேட்டரா ஒர்க் பண்ண முடியும், ஆனா அவங்கனால சர்வீஸ் படிக்காம வந்து கிளாஸ் எடுத்தா, படிக்காம ஐடி ஒர்க் எதுவும் பண்ண முடியாது. சோ நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆகல. சப்போஸ் இது நிறைய இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. சரி, ஓகேங்க, இது விட்டுருவோம். இந்த டாபிக் பெருசு, நம்ம விட்டுருவோம். சோசியல் இஷ்யூஸ்ல வரும்.
சோ என்ன பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி பார்த்திருக்கிறோம். ஒன்னு டெவலப்பிங், அண்டர் டெவலப்டு, பேஸ்ட் ஆன் பணம், லிவிங் ஸ்டைல், அது இதுன்னு சொல்லிட்டு ஜிடிபி எல்லாத்தையும் வச்சு இத சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கேபிட்டலிஸ்ட், சோசியலிஸ்ட், மிக்ஸ்ட் எக்கனாமி. அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பாலிசியை பேஸ் பண்ணி இத சொல்றாங்க. சோ இன்னொன்னு அக்ரேரியன், இண்டஸ்ட்ரியல், சர்வீஸ் எக்கனாமின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டா பார்த்திருப்போம். இந்தியா தற்போது சேவை துறையில இருக்கின்றது. சரியா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சரி, ஓகேங்க. இப்போ நான் கேட்டேன், இந்தியாவுக்கு வந்துட்டு ஜிடிபி இங்க 58% வருது, இங்க 30% வருது, இங்க 17% வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருமானத்தை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் சர்வீஸ் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி அப்படின்னு. சோ சேவை துறையில இருந்து இந்தியாவிற்கு அதிகமான பங்கு வருகிறது அப்படின்னு. சரியா? எப்படிங்க சேவை துறையில இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றாங்க, பணம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ ஹெட்டிங் வந்துட்டு நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நேஷனல் இன்கம், தேசிய வருமானம். லிசன், ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? கார்ல் மார்க்ஸ், கம்யூனிசம், இந்த சோசியலிசம்லாம் நம்ம பேசுறோம். சரிங்களா? கார்ல் மார்க்ஸ், மார்க்சிசம், லெனினிசம் அதெல்லாமே பிராக்டிகலா வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு போயிடுச்சு. சரிங்களா? சோ ஹிந்து ரேட் ஆஃப் growth அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராஜ்கிருஷ்ணா நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? ஸ்லோ எக்கனாமிக் growth அதுன்னு. சோ லிசன், கேபிட்டலிஸ்ட் கான்செப்ட் வந்து பெஸ்டான கான்செப்ட் கிடையாது. சோசியலிஸ்ட் கான்செப்ட் தான் பெஸ்டான கான்செப்ட். பட் பிராக்டிகலா இருக்கும் பொழுது சோசியலிஸ்ட் தோத்து போச்சு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. முந்தானத்து மினிஸ்டர் கூட பேசினாரு. சரியா? பிரைவேட் ஸ்கூல்ல 8000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு அவங்க டாக்டர்ஸ் உருவாக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் சேலரி வாங்கிட்டு ஆனாலும் அவங்க வந்து குறைவா தான் கொடுக்குறாங்க. காரணம் என்ன? ஏன் பிரைவேட் கூட போராட முடியல? ஓகே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸே இல்லாம இந்த கோவிட் டைம்ல உங்களுக்கு தெரியும் அந்த சினாரியோஸ்ல நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் டைம்ல இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபேக்கல்டிஸே இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க பாக்குறீங்க. பட் பிரைவேட்ல அந்த மாதிரி இல்ல. காரணம் என்ன? சரியா? நம்ம வந்துட்டு எல்லாமே லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? சோ இந்த சோசியலிஸ்ட் கான்செப்ட் இஸ் குட் கான்செப்ட். உண்மையிலே அருமையான கான்செப்ட் இது. ஒண்ணு இல்லைங்க, அனைவருக்கும் சமமா பகிர்ந்து கொடுக்கணும். நம்ம கிளாஸ்ல அடிக்கடி பேசுவோம். சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிரியாணி எடுத்துப்போம். பிரியாணி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் பிரியாணி இருக்கின்றது. சரியா? சோ கிளாஸ்ல 10 பேர் இருக்கீங்க. சோ யாரு ஃபர்ஸ்ட் போட்டி போட்டு முன்னாடி வந்து என்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களுக்கு இந்த பிரியாணி. So this is called capitalism. ஓகேவா? செகண்ட் திங், 10 பேருக்குமே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம். டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா, ஷேரிங். சோ அது சோசியலிசம். சோ அப்ப எல்லா அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது சோசியலிசம் தான் பெஸ்டான கான்செப்ட்ங்க. சரியா? பெஸ்டானது கான்செப்ட். பட் பிராக்டிகலா வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சோசியலிசம் தோத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். தோத்துருச்சுன்னா ஒண்ணு இல்லைங்க, 49%, 51%, 49%, 49.99 எடுத்தாலும் இது ஃபெயிலியர் தான். சரியா? சோ கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணும் பொழுது சோசியலிசம் அந்த அளவுக்கு growth இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க கியூபா வளரலையா, சைனா இல்லையா, ரஷ்யாலாம் இல்லையா அப்படின்னுவாங்க. சோ நான் வந்து சொல்றேன் 1990 சினாரியோஸ் நம்ம பார்க்கலாம். ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு இருந்துச்சு. சரியா? இன்னைக்கு வந்துட்டு வெறும் ரஷ்யா தானே இருக்கு. இன்னும் இந்த தான் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் எல்லா கண்ட்ரியுமே சேர்ந்ததுதான் சாரி ரஷ்யாவா இருந்துச்சு, யுஎஸ்எஸ்ஆரா இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சு வந்துடுச்சு. காரணம் இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சோசியலிசம் கான்செப்ட் வந்துட்டு பெரிய லெவல்ல இதாச்சு. சரிங்களா? பட் சோசியலிசம்லயும் டெவலப்மெண்ட் இருக்கும், கேபிட்டலிசம்ல அதை விட டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா? ஆடம் ஸ்மித் அதை பத்தி பேசியிருப்பார். இந்த டாபிக்க வேற ஒரு நாள் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இது உங்களுக்கு மெயின்ஸ்ல, குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்பாங்க இந்த கொஸ்டின். சரியா? சோ வாட் இஸ் மீன் பை கம்யூனிசம்னா என்ன, ஃபாசிசம்னா என்ன, சரிங்களா, டோட்டலிட்டேரியன், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகேங்க. இன்னைக்கு டாபிக் உள்ள நம்ம போகலாம். நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் அப்படின்னா என்ன? சோ ஒரு ஃபேமிலி இருக்கின்றார்கள். சரியா? ஃபாதர், மதர்,
ஓகே, ஈக்குவாலிட்டி. இவங்க ஒரு 25,000 ரூபாய் ஒர்க் ஏர்ன் பண்றாங்க, இவங்களும் ஒரு 25K ஏர்ன் பண்றாங்க. சோ இந்த ஃபேமிலியோட இன்கம் எவ்வளவுங்க? 50K. சரியா? சோ இவங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 50K. இவங்களுக்கு 2 பசங்க இருப்பான்னு வச்சுப்போமே, 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஆண் ஒரு பெண். சரி, இது ஒரு குட்டி குடும்பம். சோ இவங்களோட இன்கம் இருக்கின்றது எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 45K செலவு பண்றாங்க, சேவிங்ஸ் ஒரு 5K. சரியா, சேர்த்து வைக்கிறாங்க. திஸ் இஸ் குட். சரியா? சோ அப்போ இவங்களோட வருமானத்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்? ஆண் இவரோட வருமானம் எவ்வளோ, பெண் இந்த வருமானம் எவ்வளோ, எல்லாத்தையும் ஆட் பண்றோம். அது அந்த ஃபேமிலியோட வருமானம். சரி, ஓகேங்க. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்திருக்காங்க, தேசிய வருமானம் அப்படின்னு. சோ இப்போ தேசிய வருமானம் அப்படின்னா என்னன்னா, நேஷனல்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம தேசிய மக்கள், இந்திய நாடு என்னுடைய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ தேசத்துல இருக்கக்கூடியவர்களோட வருமானம் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம், தேசத்தோட ஒட்டுமொத்த வருமானம். இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சரியா? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல 3 மெத்தட் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு இன்கம் மெத்தட், இன்னொன்னு தமிழ்ல பாருங்க இன்கம் மெத்தட், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மெத்தட், இன்னொன்னு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சரியா? ஒரு நிமிஷம் தமிழ் புக் நோட்ஸ் கையில வச்சுக்கிறேன், இடியுது. சோ தமிழ் மீடியம் இன்கம் வருமானம், வருவாய் எவ்வளவு வருகிறது அதை பேஸ் பண்ணி கணக்கிடக்கூடிய வருவாய் முறை. சரிங்களா? இன்னொன்னு ப்ராடக்ட் மெத்தட்ஸ். ஒரே ஒரு நிமிஷம். ப்ராடக்ட் மெத்தட் தமிழ்ல என்ன வருது? எக்ஸ்பெண்டிச்சர் செலவின முறை, உற்பத்தி. நன்றி. ஓகே, உற்பத்தி முறை, இன்னொன்னு வருவாய் வருமான முறை, இன்னொன்னு உற்பத்தி, இன்னொன்னு செலவினம். சரியா? நான் கிளாஸ்ல நோட்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன், கையில வச்சுக்கிறேன், தமிழ் இடியுது. சரிங்க, இது 3 புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்தியால எந்த மெத்தட் கால்குலேட் பண்றாங்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த 3 மெத்தட்ல இந்தியால எதுல கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுங்க? இந்த 2 மெத்தடுமே இந்தியாவுல கால்குலேட் பண்றாங்க, both 1 and 2. எஸ். சோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இருக்கு இல்லையா, செலவின முறை வந்துட்டு இந்தியாவுல கால்குலேட் பண்ணுவது கிடையாது. சோ நீங்க ஸ்கூல் புக்ல நீங்க பார்க்கலாம், என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா இன்கம் மெத்தட் அப்படின்னு. நான் வந்து இப்போ நான் கால்குலேட் பண்றேன், இன்கம் மெத்தட் எப்படி இருக்கு, ப்ராடக்ட் மெத்தட், இந்த வேல்யூ ஆடட் எப்படி வருது, அது எல்லாத்தையும் நான் இப்போ டெரைவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, சோ நான் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. சோ இது என்ன சொல்லுதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு அப்படியே போறேன், புக்ல இருக்கும், நீங்க படிச்சுக்கோங்க. சோ லிசன், ரன்னிங் நோட்ஸ் கூட நீங்க எழுதிக்கோங்க. கிளாஸ்ல நான் இந்த மாதிரி போட்டுறேன்னா இந்த நோட்ஸ் கூட அப்படியே எழுதிட்டே வாங்க, நான் டிக்டேட் பண்றதும் எழுதிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டுமே. சரியா? நம்பர் 1 இன்கம் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம். சோ ஒரு நாட்டுல இருக்கிறாங்க நாட்டு மக்கள், அவங்க ஒட்டுமொத்தமா எவ்வளவு வருமானம், எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, வருவாய் எவ்வளவு வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. சோ அதுதான் இன்கம் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம். சோ ப்ராடக்ட் மெத்தட்ல எவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த வருஷம் வந்துட்டு 10,000 ஆடி கார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, இத்தனை ஆயிரம் பைக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்கன்னா சோ எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன், உற்பத்தியின் அடிப்படையில் கொண்டு வருவது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம், செலவு. அதாவது இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு செலவு செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்றாங்க. சரியா? சோ திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? ஒரு ஆண்டுல எவ்வளவு செலவு பண்றோம். சோ நம்ம இந்தியால இதை ஃபாலோ பண்றது கிடையாது. சரிங்களா? ஓகே, நான் ஹராட் அண்ட் டோமர் மாடல் வரும்போது இத பத்தி நான் பேசுறேன். சரியா? ஹராட் அண்ட் டோமர் மாடல், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போகுது இந்தியாவுல, அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதை பத்தி நம்ம பேசலாம். சரி, ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன பார்க்கலாம்னா ஜிடிபி. சோ கால்குலேட்டிங் ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்றாங்க. சோ தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க புக்ல நீங்க பாத்தீங்கன்னா 12th புக்ல ஜிடிபியோட டெஃபினிஷனை கொடுத்து வச்சிருப்பாங்க. சரியா? பட் ஆக்சுவலா தேசிய வருமானம் என்பது என்என்பி தான் கரெக்டான மெத்தட், நான் அதை பேசுறேன். சோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கா என்ன பண்ணிக்கலாம்னா ஜிவிஏ போட்டுக்கோங்க, ஜிவிஏ. இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க, கிராஸ் வேல்யூ ஆடட். ஆடட். ஓகேங்க.
சோ கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு இருக்கு. இதுல இருந்து நான் ஜிடிபியை டெரைவ் பண்ண போறேன். சரிங்களா? டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் கிடையாது. அப்படின்னா ஜிடிபின்னு கூட ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இது கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா ஜிடிபின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நான் ஜிவியை வச்சு ஜிடிபியை டெரைவ் பண்றேன். சரியா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஜிடிபின்னு கூட ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கிராஸ் வேல்யூ ஆடட் வந்துட்டு நான் டெரைவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜிடிபி. சோ ஜிடிபி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஃபர்ஸ்ட் ஜி ஃபார் கிராஸ், டி ஃபார் டொமஸ்டிக், பி ஃபார் ப்ராடக்ட். சோ ஜிடிபி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது அப்படியே தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோமே. என்ன சொல்றாங்க? கிராஸ் அப்படின்னா மொத்த, டொமஸ்டிக் உள்நாட்டு, ப்ராடக்ட் உற்பத்தி. சரிங்களா? சோ ஜிடிபி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மொத்த அப்படின்னா டோட்டல். இந்த ஜிடிபி ஜி ஃபார் டோட்டல். டொமஸ்டிக் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பாத்திருக்கீங்களா? வைல்ட் அனிமல்ஸ் ஏதாவது சொல்லுங்க. சிங்கம், புலி, கரடி. டொமஸ்டிக் அனிமல்ஸ் நம்ம வீட்டுல வளர்க்கிறோம் இல்லையா, நாய், பூனை. சோ டொமஸ்டிக் நாட்டு விலங்குகள் அப்படின்றோம். சோ டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. So gross means total, domestic means within the territory of India. இந்தியாவுக்குள்ள product means goods and services. பண்டங்கள் மற்றும் அந்த சரக்கு மற்றும் சேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? goods and services. பண்டங்கள் மற்றும் பணிகள். எழுதிக்கோங்க இத, பண்டங்கள் மற்றும் பணிகள். லிசன், புக்ல வந்து படிச்சீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சோ கிளாஸ்ல கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. சரியா? எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சோ ஜிடிபி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் டொமஸ்டிக் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. உள்நாட்டுக்குள்ள ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுதான் ஜிடிபி. சோ ஜிடிபினா என்னன்னு சொல்லி புரிஞ்சுதா? ஜிடிபினா என்னன்னு சொல்லி புரிஞ்சுதா? ஏதாவது கமெண்ட் போடுங்க. ஓகே, சோ நோட்ஸ் கொடுக்குறேன், அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? நோட்ஸ் அப்படியே தரேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். இட் இஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எழுதுறேன். the market value of all final goods and services. ஃபார்முலா இருக்கும், ஃபார்முலா எதுவும் பார்க்காதீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். goods and services produced, நாளையில இருந்து ஸ்லைட்லயே போட்டுறேன் இத. சரிங்களா? produced, தமிழ் மீடியம் மட்டும் நாளையில இருந்து ஸ்லைட்ல போட்டுறேன். என்ன எழுதி போடுறதுக்கு இஷ்யூவா இருக்கும், நான் இங்கிலீஷ்ல அப்படியே டிக்டேட் பண்ணிடுறேன். ஓகே, within the territory of a country in a particular year. ஓகே, ஓகேங்க. சோ இங்க தமிழ்ல நீங்க பாருங்க, ஜிடிபி என்பது ஃபாஸ்ட் எழுதிக்கோங்க. ஜிடிபி என்பது ஓர் ஆண்டில் ஓர் நாட்டில், ஜிடிபி என்பது ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட சரக்கு மற்றும் சேவைகள். சரிங்களா? பண்டம் அல்லது மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க புது புக்ல, அல்லது சரக்கு மற்றும் சேவைகளின் சந்தை மதிப்பு. சரிங்களா? சோ மார்க்கெட் வேல்யூ, சந்தை மதிப்பு ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? சோ ஜிடிபி என்பது ஓர் ஆண்டில் நான் நாளைக்குல இருந்து ஸ்லைடு வச்சிடறேன் தமிழ் மீடியமுக்கு மட்டும். சரியா? நான் இங்கிலீஷ்க்கு எழுதி போட்டுறேன். ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட சரக்கு மற்றும்
சேவைகளின் சந்தை மதிப்பு. சந்தை மதிப்பு. சோ அவ்வளவுதாங்க ஜிடிபி. சோ ஜிடிபி அதோட ஃபார்முலாலாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஃபார்முலாஸ்க்கு நீங்க வந்துட்டு மனப்பாடம் பண்ண வேண்டாம். நான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்சுவலா நான் கிளாஸ்ல நான் சொல்றேன், அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஃபார்முலா நீங்க டெரைவ் பண்ணிக்கலாம். சோ அது தெரியும்னா ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். சரியா? சோ லிசன், தமிழ் மீடியம் ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நான் பேசுறேன், இப்ப ஜிடிபி பேசுறேன், சர்வீசஸ் பேசுறேன்னா அதை நீங்க அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டெர்மினாலஜிஸ் நான் உங்களுக்கு ஸ்லைட்ல அனுப்பிடுறேன் நான் முன்னாடியே, நீங்க அதை ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துப்போமே, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க, நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஏதாவது சொல்லுங்க, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். கேண்டியா, சாக்லேட்டா, பர்றா, ஓகே, சுடிதார், போனு, ஓகே, பைக், டேபிள், ஓகேங்க. ஓகே, மேனுஃபேக்சரிங் சொல்றேன், எக்கா, ஓகே, அது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே ஓகே, போதும் போதும். நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், வேக்சினா கொடுமை. சரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், பைக் எடுத்துப்போமே. ஓகே, பைக், கார், எனிதிங். சரியா? சோ பைக் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. சரியா? பைக்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போறோம். கொஞ்சம் கம்பெனி சைட்ல நம்ம போயிட்டு அப்படியே நம்ம வருவோம். பைக், எனிதிங், என்ன வேணா எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ வேர்த்து கொட்டுது. சரி, கிளாஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டேன், எழுதுறதுக்கு முடியல. சரி, ஓகே, லிசன், என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சோ இத வந்துட்டு நான் ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பைக் ஆகட்டும், எனி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு அது ரெண்டு பிரைஸ் இருக்கும். ஒன்னு மார்க்கெட் சைடு, சரிங்களா, மார்க்கெட் பிரைஸ். சோ சந்தை விலை, சந்தை பக்கம். சரிங்களா? சந்தை பக்கம். இன்னொன்னு ஃபேக்டரி சைடு. சரியா? ஃபேக்டரி பக்கம். சோ அந்த கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா, கம்பெனி பக்கம் வந்துட்டு ரெண்டு இருக்கு. சரியா? சோ ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிக்கிறோம். சோ நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேங்க. இப்போ ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில இருந்து நீங்க வாங்குறீங்க. ஃபேக்டரி அவுட்லெட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேக்டரியில இருந்து வாங்குறீங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஹோல்சேல்ல வாங்கினா கம்மியா, ரீட்டைலர்ல வாங்கினா கம்மியா? ஒரு பொருளை ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஹோல்சேல்ல வாங்கினா கம்மியா, ரீட்டைலர்ல வாங்கினீங்கன்னா கம்மியா? ஹோல்சேல். சோ அப்போ ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு நம்ம போகும் பொழுது பொருளோட மதிப்பு வந்து கம்மியா, அத விலை வந்து கம்மியா கிடைக்குது. காரணம் இவன் ஷோரூம் காஸ்ட், லேபர் காஸ்ட், அது எல்லாத்தையும் சேர்த்து அதிகமா போட்டுப்பான். சரிங்களா? ரீட்டைலர். ஓகே, ஹோல்சேல்ல இருக்க விட நோ டீலர்ஸ், மார்க்கெட்டர்ஸ். எஸ். சோ இப்போ ஹோல்சேலரை விட ஃபேக்டரி அவுட்லெட் இருக்கு. சோ ஃபேக்டரி அவுட்லெட்ல கம்மியா இருக்குமா, ஹோல்சேலர் கிட்ட கம்மியா இருக்குமா? ஃபேக்டரி அவுட்லெட், ஃபேக்டரியில இருந்து வெளியே வருது பாத்தீங்களா, அவங்களே போடுவாங்க ஃபேக்டரி அவுட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க நமக்கு கம்மியா கிடைக்கும். சோ காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வரும் பொழுது இவன் குடோன்ல பதுக்கி வைக்கணும், குடோன்ல சேர்த்து வைக்கணும், அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ரெண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமா வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க, டாக்ஸஸ் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து ஷோரூம் காஸ்ட் அது இதுன்னு இருக்கு. சரியா? சோ அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. சரியா? டாக்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு, அது இதுன்னு இருக்கு. சரியா? நான் இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பைக்கை நான் ப்ரொடக்ஷன் பண்ண போறேன். சரியா? சோ இந்த பைக்கை எனக்கு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு 100 rupees ஆகிறது. சரியா? சோ லிசன், நான் இதை நீட்டா எழுதி போடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டேர்ம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. நான் இப்ப என்னென்னலாம் சொல்றேன்னு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் சைட் போயிடலாம். ஃபேக்டரி காஸ்ட், ஃபேக்டர் காஸ்ட். தமிழ்ல எழுதவே இல்லையா? ஓகே, தமிழ காணோம். சரி, ஓகேங்க. காரணி மதிப்பு வந்துடுச்சு. காரணி மதிப்பு, காரணி. என்னுடைய ஓன் நோட்ஸ் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு கேட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். நான் தான் சொன்னேன், வேற யாராவது கிளாஸ் கூட நீங்க பாருங்க தமிழ் இது அப்படின்னா, இல்ல நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எடுக்க வச்சாங்க. சரி, வாழ்த்துக்கள் எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரிங்க. காரணி விலை, காரணி மதிப்புன்னு போட்டுப்போமே.
காரணி மதிப்பு ஃபேக்டர் காஸ்ட் ஆர் ஃபேக்டரி பிரைஸ் FP சரிங்களா. சோ சந்தை இது சந்தை இல்ல, இந்த காரணி மதிப்பு பக்கம் வரும் சரிங்களா. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட மதிப்பு இருக்கின்றது, எவ்வளவு எடுத்துக்கிட்டோம், ஒரு 900 சரியா. உற்பத்தி செய்வதற்கு ஏற்படக்கூடிய விலை, இந்த பைக்கை நான் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 900 rupees ஆகுதுங்க எனக்கு சரிங்களா. சோ பிளஸ் ப்ராஃபிட் வந்து ஒரு 100 ரூபாய் வச்சுப்போமே ப்ராஃபிட். சோ இந்த பைக்கை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சு 900, இது ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு டோட்டலா உற்பத்தி செய்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட விலை செலவு எல்லாமே. சோ இது வந்து 100 ரூபாய். சோ மார்க்கெட்டை இங்க இருந்து நான் வெளியே சேல் பண்ணும்போது எவ்வளவு சேல் பண்றேன்னா 1000 rupeesக்கு நான் சேல் பண்றேன். சோ ஃபேக்டரி பிரைஸ் ஃபேக்டர் காஸ்ட், நீங்க ஃபேக்டரி அவுட்லெட்ல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்குவீங்க சரியா. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து மார்க்கெட் சைடுக்கு போகுது, ஒரே ஒரு நிமிஷம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் சைடு சந்தை விலைக்கு வருகிறது. சோ சந்தை கிட்ட வரும்பொழுது ஹோல்சேல் டீலர்ஸ் இவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்களாம். சோ ஹோல்சேலர் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க, அவங்க வந்து இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க வந்து எவ்வளவுக்கு சேல் பண்ணுவாங்கன்னா ஒரு 1200 ரூபாய் சேல் பண்றாங்க. சோ ஹோல்சேலர் என்ன பண்றான்னா 1200 ரூபாய் சேல் பண்றான். இந்த டயக்ராம் அப்படியே போட்டுக்கோங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரியா. சோ இந்த ஹோல்சேலர் கிட்ட இருந்த நெக்ஸ்ட் ரீட்டைலருக்கு போகுது. சோ இந்த ரீட்டைலர் என்ன பண்றானா ஒரு 1300 ரூபாய்க்கு அவனோட ப்ராஃபிட் செலவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 1300க்கு செலவு இது பண்றாங்க சரியா. சோ இந்த பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா கன்சியூமர் எண்ட். சோ நம்ம மக்கள் வாங்கக்கூடிய கடைசி இத வந்துட்டு சந்தை விலை அப்படின்னு சொல்றோம். இந்த இத வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி சைடு, சோ கம்பெனி காரணி விலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புரிகிறதா? இது ஃபேக்டர் காஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் காஸ்ட் ஆர் மார்க்கெட் பிரைஸ், இது ஃபேக்டரி பிரைஸ். சோ ஏதாவது டவுட் இருக்கா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம MRP நம்ம பாக்குறோம் இல்லையா, அது சோ கடைசியா நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடியது இது. சோ இது ரெண்டுத்துக்கும் புரிஞ்சுதா? எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் காஸ்ட்னா என்ன, அடுத்து GDP நாமினல் இன்கம், இது ரியல் இன்கம், நெக்ஸ்ட் வந்துட்டு பேஸ் இயர். சோ இது எல்லாமே கேட்பாங்க. ஒவ்வொரு டெர்மினாலஜிஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் GDP நான் கம்ப்ளீட் பண்றேன். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி ஓகேங்க, நம்ம ஃபேக்டரி சைடு இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாம். நான் இந்த ரெண்டு பிரைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபேக்டர் காஸ்டுக்கும் இதுக்கும் சரிங்களா. சோ இந்த ஃபேக்டரிக்கு நம்ம போகிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பைக்கை ப்ரொடக்ஷன் பண்றாங்க சரிங்களா. சோ ரா மெட்டீரியல்ஸ் வருகிறது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. சோ எல்லாமே அவனுக்கு செலவாகும், உற்பத்தி செய்வதற்கு அவனுக்கு செலவு ஆகும் சரிங்களா. சோ ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டுக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, இதே எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. பைக் தே சரியா. பைக் காஸ்ட் 900. சோ இது பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆப்பரேட்டிங் காஸ்ட். சோ அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு நாம எடுத்துக்கொண்ட அந்த விலை. லிசன், இது கம்பெனிக்காரங்களுக்கு இதாகுதுங்க, பட் எந்த ப்ராஃபிட்மே இதுக்குள்ள ஆட் பண்ணல சரிங்களா. 900 இருக்கு. சோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லேபர்ஸ்க்கு சார்ஜஸ், லேபருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி கொடுக்கணும். இப்போ நான் ஒர்க் பண்றேன் கம்பெனிக்கு, அந்த சார்ஜஸ் கொடுக்கணும். வேற வியர் அண்ட் டியர் இருக்குமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொருள் உடைஞ்சு போயிருக்கும் சரிங்களா. சோ அது இருக்கு. நெக்ஸ்ட் டாக்ஸஸ் இருக்கு. சோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட், ஆப்பரேட்டிங் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க சரிங்களா. சோ அது எல்லாத்தையும் போட்டு ஃபைனலா நமக்கு வெளியே வருகிறது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபேக்டரி பிரைஸ் ஆர் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா. சோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, மத்தது நாளைக்கு எடுக்கலாம் சரியா. நாளைக்கு இந்த எக்ஸாம்பிள் இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு பெரிய டாபிக் நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா CE plus OS divided by MI plus CFC plus production taxes minus production subsidies, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரி நாளைக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது புரிஞ்சிருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா? டே ஆஃப்டர் டுமாரோ அடுத்து பார்க்கலாம். எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க சரிங்களா. சோ தேங்க்யூ, அடுத்து இதுல பார்க்கலாம் சரிங்களா. சோ நான் இப்போ பாஸ் பண்ணிட்டு கிளாஸஸ்க்கு ஆப்பரேட்டிங் சர்ப்ளஸ் அப்படின்னா வந்துட்டு ப்ராஃபிட் சரியா. நாளைக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா.
சர்ப்ளஸ், ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்ன்றது ப்ராஃபிட். அந்த டெக்னிக்கல் டேர்ம் எல்லாத்தையும் தமிழ் அதுதான் சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரீவியஸ் ஒன் டைம். சரி, ஓகே. இது நாளைக்கு எப்படி இருந்தாலும் நான் எடுக்கிறேன். சரியா? இந்த எக்ஸாம்பிளோட உள்ள இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸ்மே நான் பேசணும். அதுல நம்ம பாத்துக்கலாம். சரியா? ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. சோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே ஸ்டேட்மெண்டா கேட்டிருந்தாங்க. உள்ள எதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க, எதெல்லாம் ஆட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, சோ இது எல்லா பாயிண்ட்ஸ்மே நான் எங்க கிளாஸ்ல கான்செப்டா சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரியும். சரியா? சோ தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். சரியா?